சீமான் வந்து 2 பேரும் அண்ணாமலை சீமானா மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் பண்றது ஷேடோ ஃபைட். நிழலோடு அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் நிஜத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் யுத்தத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் யுத்தத்திற்கும் பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான வாங்க போயிட்டா திடீர்னு இந்து மக்கள் அதாவது இடங்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து பட்டா வழங்கப்படுமா? ஏன்னா வகுப்பு வாரியம் உள்ளிட்ட இடங்களுக்கு பட்டா வழங்கப்படாது. நீதிமன்றத்தில் ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த பட்டா வழங்குவதற்குண்டான தடையாணையை பிறப்பித்திருக்கின்றது. அது தொடர்ந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் தமிழக முதல்வர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று அரசு இந்து சமய அறநிலையத்துறை அரசு சார்ந்து தன்னுடைய நிலைப்பாடை எடுக்கும். தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக அந்த தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த விழுப்புரத்தில் பண்ண சொல்ல வலுக்கட்டாயமா வந்து கைது பண்றாங்க. போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் குறிப்பிட்ட இடங்களில் நடத்துவதில் இந்த ஆட்சியில் ஜனநாயக ஆட்சியில் போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிப்பது போல் எந்த ஆட்சியிலும் இதுவரையில் அனுமதி அளித்ததில்லை. அதே நேரத்தில் போராட்டம் என்ற போர்வையில் மக்களுக்கு இடையூறும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இடர்பாடுகளும் ஏற்படுகின்ற போது அதற்கு தகுந்தாற்போல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறையினர் எடுக்கின்ற நடவடிக்கை. ஆகவே இதற்கும் அரசை சார்ந்து அவர்கள் குற்றச்சாட்டு வைப்பதற்கும் சம்பந்தமில்லை. தமிழ்நாட்டில் உள்ள தமிழை விட சமஸ்கிருதம் தான் ரொம்ப பழமையான மொழி. அதனால தமிழகத்தில் கூட கோவில்கள்ல அர்ச்சனை வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி நாங்கள் திருக்கோயில் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வழிபாட்டை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அன்னை தமிழ் வழிபாடு என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வீர் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கின்றோம். அன்னை தமிழ் அர்ச்சனை செய்கின்ற போது அந்த அர்ச்சனை சீட்டிற்குண்டான கட்டணத்தில் 60% அன்னை தமிழ் ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த அர்ச்சகர்களுக்கு அந்த ஈட்டுத்தொகை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் முதலில் செய்த காரியம் 13 போற்றி புத்தகங்களை வெளியிட்டதுதான். அதேபோல் அன்னை தமிழ் அர்ச்சனை நடைபெறும் என்றும் அதற்குண்டான அந்த அர்ச்சகருடைய பெயரும் அந்த அர்ச்சகருடைய கைபேசி எண்ணையும் அந்தந்த திருக்கோயிலில் விளம்பர பலகையில் வைத்து அன்னை தமிழுக்கு மெருகூட்டியவர், அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்ப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தேவாரம் என்றாலும் தமிழ், திருவாசகம் என்றாலும் தமிழ், அர்ச்சனை என்றாலும் தமிழ், இந்த தமிழை உலகெங்கும் பரவச் செய்பவர் முதுகெலும்புள்ள எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். தமிழ் மட்டுமே சாத்தியமாகுமா சார்? தமிழ் மட்டுமே சாத்தியமாக? நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஒரு மொழியை திணிக்கின்ற போதுதான் அதற்கு எதிர்த்து நிற்கின்றோம். ஆகவே தமிழும் அர்ச்சனையில் இருக்கும். தமிழை விட சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி. அவரவர்கள் மனதிற்கு பிடித்தது மகிழம்பு. அதுக்கு காரணமே கோயில் அர்ச்சனை பண்றதா சொல்றாங்க. பல்லாயிரம் நெடுங்காலமான தமிழ், பண்டை தமிழ், இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இரும்பு காலத்தை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே தமிழை போன்ற தொன்மையான மொழி வேறு எங்கும் காட்ட முடியாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். அந்த கூற்றிருக்கிறங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ். இது எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கொள்கை. தமிழுக்கு இடர் என்றால், தமிழுக்கு தீங்கென்றால், பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் முழங்கு சங்கே முழங்கு என்ற பாடலின் வரிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் நெஞ்சிலே ஏந்திருக்கின்றார். உயிர் என்றாலும் களத்திலே முன் நின்று கொடுப்பதற்கு தயார் 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 என்று முதல்வர் அறிவித்திருக்கின்றார். அவர் வழியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அணிவகுத்து நிற்கின்றார்கள். இந்த அணிவகுப்புக்கு தகுந்த பாடத்தை 2026ஆம் ஆண்டு இதை திணிக்க முற்படுவதன் மீது நிச்சயம் மக்கள் அந்த வெறுப்பை காட்டுவார்கள். நிறைய குற்றத்தம்